அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை புழல் சிறையில் மோனிகா என்ற பெண் கைதி தன்னை தாக்கப்பட்ட காவலர் சரஸ்வதி பேட்டியளித்தார். அந்த காட்சிகளை பார்த்தும் இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. வணக்கம். புழல் சிறையில் கைதி அட்டகாசத்தில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு புகாரானது எழுந்திருக்கிறது, தொடர்பான விவரம். வணக்கம். புழல் சிறையில் பெண் கைதியால் தாக்கப்பட்ட பெண் காவலர் தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக பெண் கைதியால் தாக்கப்பட்ட இந்த காவலர் தொடர்பாக தான் தற்பொழுது ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. கடந்த 3 வருடங்களுக்கு முன்னதாக போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட மோனிகா என்கிற விசாரணை கைதி அந்த பெண் காவலரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். நேற்றைய மாலை சரியாக 5 மணிக்கு மேலாக அந்த பெண் கைதியாக இருக்கக்கூடிய மோனிகா என்கிற பெண் தன்னுடைய சிறையை திறந்து விடுமாறு அந்த பெண் காவலரிடம் கூறியிருக்கிறார். அப்பொழுது பெண் காவலர் அந்த நேரத்தில் காவல் கண்காணிப்பாளர் உள்ளே சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் போன பிறகு திறந்து விடுவதாக கூறியிருக்கிறார். ஆனால் அந்த பெண் கைதியாக இருக்கக்கூடிய மோனிகா அப்பொழுது திறந்து விடாத காரணத்தினால் அந்த பெண் காவலரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இதில் பலத்த காயமடைந்த அந்த பெண் காவலர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த பெண் கைதிக்கு உயர் அதிகாரி அவர் கூடுதலாக இருப்பதாக தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த காவலர் சரஸ்வதியுடைய கன்னம் பகுதி மற்றும் கழுத்து பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கைதிக்கு இந்த உயர் அதிகாரிகளுடைய துணை அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே இது போன்ற சிறையில் அவர்கள் உல்லாசமாக இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த காவலர் கண்ணீர் மல்க ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். பெண் கைதிகள் இது போன்று அவர்கள் உல்லாசமாக இருப்பது மட்டுமில்லாமல் பணம் மூலமாக உயர் அதிகாரிகளை பக்கபலகமாக வைத்துக் கொண்டு அவர்கள் சிறையில் சுகமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் பொறுத்தவரை ஏற்கனவே உயர் அதிகாரிகளுக்கு தெரிந்தும் அவர்கள் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் தாக்கப்பட்ட பொழுது அருகில் இருந்த கைதிகளும் பார்த்திருக்கிறார்கள், மேலும் காவலர்களும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எந்த காவலர்களும் அவருக்கு உதவிக்கு வரவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இந்த மோனிகா என்கிற கைதியை பொறுத்தவரை அவர் மிகுந்த செல்வாக்குடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கைதிக்கு உயர் அதிகாரி, அதாவது புழல் சிறையுடைய ADGP அவர் பக்கபலமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற அவர் சம்பவத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பெண் கைதிக்கு இது போன்ற உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த விதமான காவலர்களும் இந்த சிறைக்கு அவர்கள் பணிக்கு வரவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண் காவலர் சரஸ்வதி பொறுத்தவரை கடந்த 2005ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்திருக்கிறார். பல வருடங்களாக பல மாவட்டங்களில் பணியாற்றியவர். கடந்த 7 மாதங்களுக்கு முன்பதாக தான் அவர் புழல் சிறைக்கு பெண் காவலராக பணியில் சேர்ந்திருக்கிறார். பணியில் சேர்ந்த முதலிருந்தே இது போன்ற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண் கைதிகளால் பல அச்சுறுத்தல்கள், பல துன்பங்கள் நேர்ந்தப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வெளிநாட்டு பெண் கைதியை பொறுத்தவரை இவர்கள் பல உயர் அதிகாரிகளை பணம் மூலமாக அவர்கள் ஆட்கொண்டு உள்ளே வெளியில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே சிறையில் கிடைப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கென தனித்தனி அறை ஒதுக்கப்பட்டு அந்த அறையில் எந்த விதமான கண்காணிப்பு கேமராவும் இல்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கைதிகள் இருக்கக்கூடிய அறையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வெளிநாட்டு கைதிகள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் மட்டும் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை என இவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை என்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வெளியே கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்கள் மட்டுமில்லாமல் போதைப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் அனைத்துமே அவர்களுக்கு இந்த இடத்தில் கிடைப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு அடுத்தபடியாக இது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அவரிடம் பிரத்யேகமாக பேட்டி எடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது குறிப்பிட்ட அவர் தனக்கு இது போன்ற பிரச்சனைகள் நேர்ந்திருக்கிறது, இனி இது போன்ற பிரச்சனை யாருக்கும் நேரக்கூடாது என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நான் செய்தியாளர் சந்திப்பை பிறகு நிச்சயமாக எனக்கு துறை ரீதியான நடவடிக்கையை அதிகாரிகள் எடுப்பார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே தன்னுடைய வேலை போனால் பரவாயில்லை என்ற ஒரு மன அச்சத்தில் தான் இது போன்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சரஸ்வதி பெண் காவலர் ஏற்கனவே கடந்த 8 வருடங்களுக்கு முன்பாக அவருடைய கணவர் உயிரிழந்திருக்கிறார். தன்னுடைய 2 குழந்தைகளை மட்டுமே அவர்
தனியாக வளர்த்து வருகிறார். மேலும் அந்த குழந்தைகள் அவருடைய குடும்பங்கள் அனைத்தும் திருச்சி மாவட்டத்தில் இருப்பதாகவும் தன்னந்தனியாக புழல் சிறையில் ஒரு பெண் காவலராக பணியாற்றி வருவதும் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் இது போன்ற புழல் சிறையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட பல கைதிகளிடமிருந்து செல்போன் மற்றும் போதைப் பொருட்கள் போலீசார் பறிமுதல் செய்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை வெளிநாட்டு கைதிகளுக்கு பல உபகரணங்கள் வழங்கப்படுவதாகவும் அதே போன்று அவர்களுக்கு சொகுசு வாழ்க்கையை நம் தமிழக காவல்துறையும் சென்னை காவல்துறையும் வழங்குவதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் வெளிநாட்டு கைதிகள் சொகுசு வாழ்க்கையில் வெளியில் இருப்பது போலவே அவர்கள் சிறையிலேயே அனுபவிக்கிறார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட ஒரு காவலர் கைதியால் தாக்கப்படுவது மிகவும் வருத்தக்கூடிய ஒரு செயல். இருப்பினும் இந்த செயலுக்கு அந்த கைதியை இதுவரை எந்த விதமான விசாரணையை மேற்கொள்ளவில்லை. இந்த விவகாரம் பொறுத்தவரை இந்த பெண் காவலர் சரஸ்வதி இந்த விவகாரத்தை உடனடியாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும். மேலும் இவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கட்டாயமாக இருக்கின்றார். அதன் பிறகுதான் உள்ளே சிறை காவலர்கள் உள்ளே சென்று அவர் மீது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த சரஸ்வதியுடைய அந்த புகாரனை பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது புழல் சிறையில் புழல் காவல் நிலையத்தில் அந்த பெண் சிறை கைதியாக இருக்கக்கூடிய மோனிகா மீது தற்பொழுது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த பெண் சிறை கைதியாக இருக்கக்கூடிய மோனிகா NTPS என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள் விவகாரத்தில் தான் தற்பொழுது சிறை கைதியாக இருந்து வருகிறார். ஆகவே இந்த சிறை கைதிக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்கள்? காவல் கண்காணிப்பாளர் முதல் ADGP வரை இந்த கைதிக்கு உதவி செய்து வருகிறார்கள். பணபலமோ அல்லது வேறு ஏதோ ஒரு பலமாக கொண்டுதான் இவர்கள் இது போன்ற ஒரு உதவியை செய்து வருகிறார்கள். இந்த உதவி செய்துவது மட்டுமில்லாமல் காவலர்களை துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டினை வைக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த வெளிநாட்டு கைதிகளை பார்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கைதிகளும் தங்களுக்கும் இது போன்ற ஒரு சுக வாழ்க்கை வேண்டும் என அவர்களும் பிரச்சனையில் ஈடுபடுவதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு அடுத்தபடியாக மற்ற சிறை கைதிகளை இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் தெரிவிக்கிறார். இது போன்ற சிறையில் ஒரு தவறு செய்துவிட்டு சிறைக்கு செல்லக்கூடிய நபர்கள் உல்லாச வாழ்க்கை மட்டுமல்லாமல் வெளியில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் செல்போன் முதல் அவர்களுக்கு உணவு வகை அனைத்துமே அவர்களுக்கு சிறையில் கிடைக்கின்றது. ஆகவே இந்த சிறை கைதிகளை பார்த்து மற்ற கைதிகளும் தங்களுக்கும் இது போன்ற ஒரு சுக வாழ்க்கை வேண்டும், எந்த பணம் செலவு வேண்டுமானாலும் தாங்கள் செய்ய தயார் என மற்ற கைதிகள் தெரிவிப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் நேற்று இந்த பெண் காவலர் சரமாரியாக தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு பிறகாக தான் தற்பொழுது புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோனிகா மீது ஏற்கனவே போதைப் பொருள் வழக்கு இருந்தக்கூடிய சூழ்நிலையில் மேலும் அவர் மீது இந்த தற்பொழுது பெண் காவலரை தாக்கக்கூடிய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மோனிகாவிற்கு உதவி செய்யக்கூடிய ADGP மீது தமிழக DGP அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா? மேலும் இது போன்ற ஒரு விஷயத்தை ஊடகத்திற்கு தெளிவுபடுத்திய இந்த பெண் காவலர் மீது நிச்சயம் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே இது போன்ற ஒரு சூழலில் அந்த பெண் காவலரை பணியிட மாற்றம் செய்வார்களா அல்லது இது போன்ற வெளிநாட்டு கைதிகளுக்கு எந்த மாதிரியான உதவிகள் செய்யப்படுகிறது என்பது தொடர்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது பல்வேறு கேள்விகள் எழுகின்றது. இந்த நிலையில் தான் நேற்று இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. புழல் சிறையில் ஏற்கனவே போதைப் பொருட்கள் உள்ளே புழக்கமாகுவது, செல்போன் பறிமுதல் செய்வது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஆனால் காவலர்களை தாக்கக்கூடிய இந்த சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. நேற்று மட்டுமல்ல, பல முறை நடைபெற்றிருக்கிறது. இந்த மோனிகா விவகாரத்தை பொறுத்தவரை 3 முறை பெண் காவலர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக பணி மாறுதல் கோரி வெளியே சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண் காவலர் மட்டும்தான் தைரியமாக தற்பொழுது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதுவும் ரத்தம் காயத்துடன் தான் அவர் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரை பெற்று உயர் அதிகாரிகள் இதற்கெல்லாம் யாரெல்லாம் உடனடியாக இருக்கிறார்களோ அவர் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முரளி.